வணக்கம் மக்களே! இதுதான் ஜாப்பனீஸ் ஃப்ரைட் ரைஸ். இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் சோய்பீன் அண்ட் கெனோலா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க ஜப்பான்ல வாங்குன ஆயில் தான். நீங்க ஃப்ளேவர் இல்லாத ஆயில் லைக் கடலெண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு இல்லாம சன்ஃப்ளவர் ஆயில் மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா, கூடவே குட்டி குட்டி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பிரெஸ்ட் பீஸஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா ட்ரெடிஷ்னலா போர்க்கோட பெல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அத சாப்பிட மாட்டேங்கிறனால சிக்கன் சேர்த்திருக்கேன். அண்ட் வெஜிடபிள்க்கு கேரட் சேர்த்திருக்கேன். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் போர்ஷன் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும், பெப்பரும் போட்டுட்டு இந்த சிக்கன நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும்ல, அதெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம இது கூட எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் வந்து நல்லா கலக்கிட்டு ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன். அப்படியே ராவா ஆட் பண்ணிட்டேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு, இந்த எக் வந்து 3/4 குக் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, இது கூட நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ஜாப்பனீஸோட ஷார்ட் கிரைன் ரைஸ் தான் சேர்த்திருக்கேன். எனக்கு ரா ரைஸ் கிடைக்கல. அதனால நான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து குக் பண்ண ரைஸே வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க குக் பண்ண ரைஸ்லாம் இந்த மாரி சேல் பண்ணுவாங்க. 310 கிராம்ஸ் ரைஸ் சேர்த்துக்கிறேன். சிக்கன் 210 கிராம்ஸ் கிட்ட சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ் வந்து இப்ப நல்லா ஸ்டிக்கியா இருக்கும். அது எல்லாத்தோடையும் கம்பைன் ஆகுற அளவுக்கு இப்ப நம்ம பிரிச்சு பிரிச்சு விடணும். ஸோ சிக்கன், எக் அண்ட் ரைஸ் எல்லாமே மிங்கிள் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இதுல நம்ம சாஸஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சோய் சாஸ் அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அத டைரக்ட்டா ரைஸ்ல சேர்க்காம பேன்ல சேர்க்கணும். அது லைட்டா குக் ஆகும்போது கேரமலைஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ரைஸ் வினிகர் சேர்த்திருக்கேன். அத நம்ம டைரக்ட்டா ரைஸ்லயே சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் போலியான்னு சொல்லுவாங்க. நம்ம சிக்கன் ஸ்டாக்லாம் இருக்கும்ல, சூப்புக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுவே வந்து பவுடர் ஃபார்மேட்ல இருக்கும். அதான் சிக்கன் போலியான். அதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ரைஸ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அண்ட் ஃபைனலா தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் கடைசியா நம்ம கொத்தமல்லிலாம் தூவோம்ல, அதே மாரி இவங்க ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறாங்க. போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது ஆக்சுவலா ஜாப்பனீஸ் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது. ஆக்சுவலா சைனீஸ் தான் இத பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஜப்பான் வந்ததுக்கு அப்புறமா இங்க ஜாப்பனீஸ் டேஸ்ட்க்கு ஏத்த மாரி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் மாத்தி இது ஜாப்பனீஸ் ஃப்ரைட் ரைஸா ஆயிடுச்சு. இத சர்வ் பண்றதுக்கு ஒரு பவுல்ல போட்டு நல்லா சமப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த தட்டுல கவுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டோம் மாரி வரும்ல. அப்படிதான் இங்க வந்து ட்ரெடிஷனலா சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஆயில் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. நல்லா எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் கிரீன் ஆனியனோட ஒயிட் போர்ஷன ஃபர்ஸ்ட்டே சேர்த்து, கிரீன் போர்ஷன கடைசில தான் சேர்க்கணும். ஏன்னா கிரீன் போர்ஷன் வந்து டக்குன்னு பர்ன் ஆயிடும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நெறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணேன். மெயினா ஜாப்பனீஸ் செஃப் எப்படி பண்றாங்கன்றத பார்த்து தான் நான் பண்ணேன். டேஸ்ட் இவ்ளோ சூப்பரா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்தது. ஸோ உங்களுக்கும் இஷ்டம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த இன்கிரீடியன்ட்ஸ் கிடைச்சுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.